இருக்கேன். நான் நீட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் பார்த்தப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க் வரல. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தப்போ, இந்தியாவில பண்ணா எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிரும் அப்படின்ட்டு சரி அப்ராட்ல பண்ணலாம்னு ஐடியா இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் என்ன அப்ராட்ல பண்றோம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன பண்றது தெரியாது. அப்போ யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஆர்ஜிஎனோட சேனல் பார்த்தேன். சேனல் பார்த்துட்டு கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு டிஸ்கிரிப்ஷன்ல. அத பண்ணிட்டு கால் பண்ணி பேசிட்டேன். நான் டைரக்ட்டா கால் பண்ணி பேசிட்டேன். அப்பம்போது அவர் நிறைய சொன்னாரு. எல்லாம் இங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சொன்னாரு. இங்க எப்படி இருக்கும் அப்படின்லாம். சரி ஓகே அப்படின்ட்டு வீட்லயே நான் பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, சரி ஓகே அப்பா அம்மா வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. சரி அவர்ட்டயும் நான் நல்லா எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு, சரி ஓகே எல்லாமே இருக்கும். இந்தியன் ஃபுட் இருக்கும் எல்லாமே சொன்னாரு. ஓகே பண்ணிட்டு இங்க வந்தாச்சு. இங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து முடிச்சுட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண போறேன். இங்க எப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு எஜுகேஷன் வந்து ஸ்டாஃப்லாம் வந்து இங்கிலீஷ்லாம் டீச் பண்ணுவாங்க. நமக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் வந்து மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. யாருமே ரூடா இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. நம்ம எப்போ என்ன கேட்டாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட. கிளாரிஃபை பண்ணுவாங்க. ப்ராப்ளமும் கிடையாது. இங்கே ஃபாரின்ல அப்ராட பொறுத்த வரைக்கும் கெடாவர் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்து பிரிசர்வ்ட் கெடாவர் இருக்கு. நம்ம வந்து அது டச் பண்ணி நம்ம நியர்பை போய் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இது வந்து கிர்கிஸ்தான்ல வந்து ஓஸ்டேட் யூனிவர்சிட்டி. இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான். அதனால வந்து நமக்கு டிகிரி வந்து ப்ராப்ளம் வராது. எதுவும் பிரச்சனை கிடையாது. அப்புறமேக்கி அப் அண்ட் டவுன் நம்ம டிக்கெட் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு 50க்குள்ள முடிச்சிடலாம். எப்படி படிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அண்ணா வந்து கோஸ்டேட் யூனிவர்சிட்டியை பற்றி சொன்னார். வேறு வேறு கன்சல்டன்ட் மூலமாக அப்ரோச் பண்ணதுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் தான் ஆர்ஜே அண்ணா வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்தாரு. இங்கே வந்து கோச்சிங், ஹாஸ்டல், அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. கோச்சிங் சொல்லப்போனால் நல்லாயிருக்கு ரொம்ப. ஃபுட்டு எதுக்குமே வந்து பிரச்சனை இல்லை. ஹாய், நான் மனுஷிவாஸ். கோஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இப்போ நான் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் இதுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸில் 2 இயர்ஸ் படிச்சுருந்தேன். அங்கே கோச்சிங்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் தேடும்போது கோஸ்டேட் யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே அட்மிஷன் கிடைக்க நான் கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தேடும்போது டாக்டர் ராஜ்குருவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர் மூலமாக நான் இங்கே அட்மிஷன் வாங்கி இங்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே அக்கமடேஷன்லாம் நல்லாயிருக்கு. ஹாஸ்டல் ஃபுட்ஸ் நல்லாயிருக்கு. இந்தியன் ஃபுட்ஸ் கேன்டீன்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இங்கே சாப்பாடை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. டீச்சிங் மெத்தட்ஸும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்தால் நீங்கள் நல்லா படிக்கலாம். அது போக நீங்கள் வந்து கேம்பஸ் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் பக்கத்துலேயே ஹாஸ்டல் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கிளாஸஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஹாஸ்டல் கூட போய்க்கலாம். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குங்க. லாஸ்ட் இயர் நீட் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்போ தான் ஆர்ஜினோட யூடியூப் சேனலை பார்த்தேன். அதை பார்த்து அவருக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருந்துச்சு. அவர் கான்டாக்ட் பண்ணும்போது அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அங்கேருந்து இங்கே வரும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எப்படின்னா காலேஜ் எப்படி இருக்குமோ, ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ, அது ஹாஸ்டல் ஃபுட்ஸ் எப்படி இருக்குமோ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இங்கே வந்த அப்புறம் அந்த பயமே சுத்தமாக இல்லை. ஹாஸ்டல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ் எஜுகேஷன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் வந்து பூஜா. நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்திருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். நான் வந்து நீட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அப்ராட் படிக்கணும் பெரிய கனவு இருந்துச்சு. அப்போ யூடியூப் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் ஆர்ஜே அண்ணாவோட யூடியூப் சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. இங்கே டேரக்ட் அட்மிஷன் பண்ணி வந்திருக்கேன். இந்த கண்ட்ரி பற்றி சொல்லணும்னா எங்கள் பொண்ணுக்கு வந்து ரொம்ப சேஃபஸ்டான கண்ட்ரி. யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணும்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இங்கிலீஷில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் இப்போ ராகமலேகா பேசுகிறேன். ஹாய், நான் ராகமாலிகா. நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து யோசிச்சு ஜாயின் பண்ணி 1 இயர் கிட்ட ஆக போகுது. எனக்கு இங்கே சேஃப்டி பற்றி கேட்டிங்கன்னா சேஃப்டி எல்லாமே இங்கே ஓகே இருக்குது. அண்ட் இங்கே என்ன ஹெல்ப் வேணாலும் அண்ணா வந்து பண்ணி தராங்க. ஹாய், என் பேர் ரவிசங்கர். நான் ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன்.